நியூசிலாந்தில் ஒரு 10 to 15 கிலோமீட்டர் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ரிமோட்டான அக்காமடேஷன் போயிருந்தோங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டௌப்போ அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் உள்ள ஒரு குக் கிராமத்தில் தான் அக்காமடேஷன் ரீச் ஆகிட்டோம். ஆக்லாண்ட்லேருந்து 3 மணி நேரம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கேபின் தான். கேபின் எப்படி இருக்குது, வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கேபின் பார்த்தீங்கன்னா நல்லா கோசியாக இருந்துச்சு, எல்லா வசதிகளோட. ஒய்ஃபையை தவிர அது வேணான்னு சொல்லி தானே இவ்வளோ தூரம் ரிமோட்டாக வர்றோம். என் கூட இப்படி தனிமையில் ரிமோட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு என் கேர்ள் ஃப்ரெண்டு எங்கே இப்படி அக்காமடேஷன் இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிருவாங்கன்னா பார்த்துங்களேன், பயங்கர கில்லாடி. இங்கே ஈவினிங் சன்செட்டும் ஆஃப்டர் சன்செட்டும் ஒகையாக இருந்துச்சுன்னா பார்த்துக்குங்களேன். இங்கே உட்காந்துட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டோட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணதாங்க என்னோடய ஃபேவரட்டான விஷயம். இங்கே நம்ம ஊர் மசாலாலாம் கலந்து சிக்கன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து பாபக்யூ பண்ணியாச்சு டின்னருக்கு. லைட்டாக சாப்பிட்டுட்டு அங்கே இருந்த ஹாட் டப்பில் போய் உட்காந்தாச்சுங்க. இந்த கேபினில் கம்ப்ளீட்டாக சோலார் தாங்க யூஸ் பண்ணுறாங்க, க்ரீன் எக்கானமியை ப்ரொமோட் பண்ணணுன்னு. தூங்கி எழுந்துட்டு வெளியே வந்து பார்த்தா க்ளவுட்ஸ் கண்ணு முன்னாடி மூவ் ஆகிட்டுருக்கு. நிஜமாக பொய்யா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. வின்டர் வேறு ஸ்டார்ட் ஆக போகிறதுனால காலையில் செம குளிர். ஸோ காலையிலையும் வந்து ஹாட் டப்பில் உட்காந்துடலாம் அப்படின்ட்டு உட்காந்தாச்சு. அப்படியே பேக் ட்ராப் பாருங்கள், விண்டோஸ் வால்பேப்பர் மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ளவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அவ்வளோ கீழால் இருக்குது. அப்படியே செக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் அழகாக பன்னிங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்க. அதுங்களை அப்படியே கொஞ்சிட்டு நம்ம கிளம்பிட்டோம். என் செல்லம் ஜூன் மாதத்துக்கு இப்போயே ஒரு சர்ப்ரைஸ் அக்காமடேஷன் புக் பண்ணிட்டாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சேஸ்.